ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம BoAt Rockerz 255 நியோ நெக்பேண்டோட ரிவ்யூ பார்க்கலாம். அன்பாக்சிங்கில் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நெக்பேண்ட் ப்ளஸ் அடிஷ்னல் இயர்பட்ஸ், யூசர் மேனுவல்ஸ், சார்ஜர் கேபிள் இருக்கும். அது இந்த வீடியோவில் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை இதில். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து 2 டிவைஸை பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸ் பேக் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 12 டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த அளவில் IPX6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஎன்எக்ஸ் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸை ஓரளவு கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் பீஸ்ட் மோடு கொடுத்துருக்காங்க. பீஸ்ட் மோடு எதுக்குன்னா கேமிங்காக கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியை பொறுத்தளவில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ரியர் சைடு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த அடிஷ்னல் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுற கேபிள் வந்து ஃப்ளாட் கேபிளில் கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து நல்ல திக்காக குவாலிட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 180 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 45 மினிட்ஸ் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு, ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இதில் வந்து மேக்னெட்டிக் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்ததுனால அதில் ஆன் ஆஃப் ஃபீச்சரோடே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் கூகுள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பில்டு குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ரியர் சைடு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த அடிஷ்னல் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுற கேபிள் வந்து ஃப்ளாட் கேபிளில் கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து நல்ல திக்காக குவாலிட்டியாக தான் இருக்குது. இதில் வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் பட்ஸ் வந்து ஆன் ஆஃப் ஃபீச்சர்ஸோட தான் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காங்க. இது நான் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 30 மினிட்ஸ் தான் நான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஏன்னா பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஏன்னா நான் மேக்ஸிமம் 12 ஹவர்ஸ் கிட்ட வந்து ப்ளூடூத் ஆன்லேயே வச்சுருக்கேன். நான் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஆடியோ வந்து ஃபோன் பண்ணும்போது ரொம்ப கிளியராக தான் இருக்குது. ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கும் என்னோடய வாய்ஸ் நல்லா தான் கேட்குது. அவங்களோட வாய்ஸும் வந்து எனக்கு நல்லா கேட்குது. என்னோடய வாய்ஸும் அவங்களுக்கு நல்லா கேட்குது. ஒரு டேபிள் ஃபேன் முன்னாடி நின்றுட்டு பேசி பார்த்தேன். அதில் வந்து எனக்கு நல்லா தான் கேட்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாய்ஸை வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து அந்த இஎன்எக்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால ரொம்ப கம்மி பண்ணுது. ரொம்ப நல்லா சொல்ல முடியாது, ஓரளவு கம்மி பண்ணுது. நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோ ஃபைல்ஸ் மியூசிக் கேட்கணுன்னா நீங்கள் வந்து பேஸ் அதிகமான சாங் வச்சு கேட்டிங்கன்னா ஃபுல் சவுண்டில் கேட்டால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா இதில் வந்து ஒரு 70% 80% வால்யூம் வச்சு தான் பேஸ் அதிகமாக இருக்கிற சாங் கேட்க முடியும். 80% வால்யூமில் வந்து பேஸ் அதிகமாக இருக்கிற சாங் கேட்டிங்கன்னா நல்லா கேட்கும். மற்றபடி மற்ற சாங்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக கேட்கலாம். ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆடியோ செட்டிங்ஸ், அந்த மியூசிக் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கேமிங் மோடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேம் யூசர்ஸ்க்கு தான் இது கரெக்டாக இருக்கும். ஃபுல் டைம் கேமிங் யூசர்ஸ்க்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா லைட்டாக லேக் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆவரேஜாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது மீடியமான கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. என்னாலும் ரொம்ப ஹைடெக் கேம் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து லைட்டாக லேக் இருக்கிறது தெரியுது. சார்ஜிங்கை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை, பேக்கப் நல்லாவே வருது. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது, நல்லாவே இருக்காது. ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தைரியமாக 1000 ரூபீஸ்க்கு இது வாங்கலாம். இது நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா BoAt வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் வந்து 999 ரூபீஸ்க்கு இருக்குது. ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா 1400 இருக்குது. ஸோ BoAt Rockerzல டேரெக்டாக வாங்கினீங்கன்னா 1 வீக்கில் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.